அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காத்தாங்குடியை பொறுத்தவரையில் 100% எல்லாரும் கடின உழைப்பாளிகள். காத்தாங்குடியில் யாரையும் ஒரு பாலத்தில் குந்திட்டு இருந்து அங்கஞ்சு ஒரு மரத்துக்களை கூடிட்டு பேசிட்டு கழிக்கிறத யாராவது கண்டிருக்கீங்களா? கிடையாது. பெரியாக்களையும் காணையில, அதிகமாக சின்ன பிள்ளைகளையும் காணையில. சின்ன பிள்ளைகள் கூட வந்து படிக்கணும் அல்லது ஒரு தொழிலில் நிற்கணும். அந்த மாதிரி தான் காத்தாங்குடி மக்களோட வாழ்க்கை அமைப்பு. அவங்கள எங்கேயுமே நான் காணல. அந்த ஜந்தில இந்த ஜந்தில கூட்டம் கூடி நின்று கழிச்சிட்டு நம்ம ஊர் வேலையை கழுவிட்டு எல்லாம் அது கிடையாது. ஒன்று பொஸ்ஸாக இருந்தால் அவர் அந்த மேசையில் இருப்பார், கடையில் அந்த கவுண்டர் மேசையில் புள்ளி ஆக்கன்னு சொன்னால் அவங்களோட பணியில் அனுப்பாங்க. இவங்க என்னக்கிட்ட தேன் வாங்க வரையலா. எந்த வகையிலையும் தேன் தேவைப்பட்டாக்கள் தேன் வாங்க வரையலா. கொண்டு அது கூலி மேனா இருந்தா லீவை போட்டுவேன், பொஸ்ஸா இருந்தா கடையை மூடி போட்டுவேன். ஏண்டா கடையை திறந்து நாட்டையும் காய்ச்சியில் ஆச்சா கொடுத்துட்டு வரையில. இவங்களுக்காகத்தான் நான் அங்க ஒரு நம்பிக்கையான என்னோட கிட்டத்தட்ட 30-35 வருஷம் வியாபாரத்தில் பங்குதாரா இருந்த ஒரு ஆள், 100% எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட நான் தேனை கொடுத்து அனுப்பிடுங்க. இதை கொண்டு வச்சுக்கப்பா. அதிகமான பொம்பளையிலும் போல் எடுக்காங்க. இப்படி ஹாஜியார் மருந்துக்கு ஒரு அரபத்து தேன் போகணும், எப்படி எனக்கு அனுப்புவீங்க, எப்படி நாங்கள் வாங்குறோம், இப்படி நாங்கள் எதுவுமே வரும். நாங்கள் இப்போ ஆண் உதவி இல்லாத ஆக்கள் எப்படி வந்தெடுக்கிற ஹாஜியார் ஒரு போத்த தேன் போகணும், இப்படி எல்லாம் நிறைய ஏராளமான கோள்கள் வருது. இவங்களுக்காகத்தான் நான் பிசினஸ் நீங்க எப்படி நான் நினைச்சுக்கொள்ளுங்க. நான் பிசினஸுக்காக இல்லை, உண்மையா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இந்த வந்துக்கு இல்லாத மக்களுக்காக அவிடத்தை நான் அந்த சித்திக்கின்ற அந்த சகோதரத்தை கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அவரோட நம்பர் 0779181 230 0779181 அவர் அங்கே வச்சுட்டு அந்த எடுத்துட்டு போறாரு. முடிஞ்சா ஒரு போத்தல் என்கிட்ட 3000 வாங்கிட்டு போறாரு. 300 வச்சு விற்கிறார். நீங்க வந்தாலும் இந்த 300 விட கூட பெட்ரோல் பத்து தான் போகுது. அது டைம் வேஸ்ட் ஆகத்தான் போகுது. அப்ப அவடத்தான் கூட காலடியில் இன்னும் ஒரு 100 ரூபா கொடுப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட வீட்டை கொண்டு வந்து ஹோம் டெலிவரி உங்களோட வீட்டையே கொண்டு தருவார். அவர் 100 ரூபா காசை பார்க்காம சொன்னா தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். காட்டமுள்ள அதிகமாக எல்லாம் நல்லா அவர் சமூக சேவையில் ஈடுபடுறாள். நல்லா அவருக்கு எல்லாம் அந்த ஏரியா உதிரி ரொம்ப காலடி கொண்டு தருவார். எல்லா பண்பான் பழகக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆள். ஆக இந்த பலத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஏன் சொல்றோம்னு சொன்னா நிறைய காத்தாங்குடி இங்க வராங்க அலைஞ்சு வந்து தேன் வாங்கிட்டு போறாங்க. ஒரு போத்தல், 1.5 போத்தல், 2 போத்தல், 1/2 போத்தல் தேனுக்கெல்லாம் அங்க இருந்து வராங்க. எனக்கு எங்க வித்தாலும் எனக்கு அந்த காசு தான், அந்த 3000 தானே கிடைக்கும் தான். நான் இங்க வந்து நம்ம உங்களோட கஷ்டத்தை குறைக்கணும். அந்த நோக்கம் உங்களோட கஷ்டத்தை குறைக்கணும். நீங்க நினைச்ச உடனே அதை வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கணும். இதுக்காகத்தான் நான் ஏற்பாடு செஞ்சீங்க. நீங்க இந்த வளத்தை நீங்க பயன்படுத்துங்க. அநியாயமா உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்கள் இன்னும் 10 ரூபா 100 ரூபா இப்படி இங்க வந்து போனீங்கன்னா 300 ரூபா பேர் காணுமா? இல்லையே, காணுமுண்டாலும் அந்த டைம் அநியாயமே. அந்த டைம் வேஸ்ட். அது இப்போ பெரியானத்தில் உள்ள ஆபத்து ரோட்டில் விட்டக்கணுங்கிற நாம எவ்வளவு கவனமாக போனாலும் இந்த பிரயாணம் ரொம்ப பயமா இருக்கு. இந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளணும். அவ்வளவு பாதுகாப்புண்டு என்ற எண்ணம் மட்டுமில்லை, நிறைய பேர் ஒரு அபிப்பிராயமா தான். ஆனால் அந்த பலத்தை பயன்படுத்தணும். சார்லாம் நான் முடிய நான் அனுப்பிட்டே இருப்பேன். அவடத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவரும் உங்களோட சகோதரர் தான். அவரும் 10 ரூபா காசு வர யோசிச்சு பாருங்க. என்ன அந்த பெருசா அள்ளி கிடைக்குது. அவரும் பெட்ரோல் செலவழித்து வந்து போறாங்க. தியாரம் வந்ததை கட்டி இழுத்துட்டு சிக்கிறதுக்கு வேணும் தானே அவருக்கும். அந்த நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களோட நன்மைக்காகத்தான் அதை அவடத்தை செஞ்சு வச்சிருக்கேன். அப்படி ஒரு ஆளை நான் தேடி எடுத்ததே பெரிய விஷயம். இந்த காலத்தில் ஆற்றி நம்மகிட்ட 10 போதில் கொடுத்துட்டோமா, அங்கே 15 போதில் அப்படி திரும்ப அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நல்ல பிள்ளை அவர்கிட்ட வாங்க சார்.